இன்றைக்கி நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டுங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வழக்கமாக அதிகாலையில் எழுவேன். நான் வழக்கமாக அதிகாலையில் எழுவேன். நான் எப்பொழுதுமே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் நேரமாக அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ யூஸ்வலி வேக் அப் இன் த ஏர்லி மார்னிங். ஐ யூஸ்வலி வேக் அப் இன் த ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் பல் துலக்குகிறேன். நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும்? என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஐ ஆம் ப்ரஷ்ஷிங் மை டீத். ஐ ஆம் ப்ரஷ்ஷிங் மை டீத் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குகிறேன். நான் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும்? இதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஈஸி தான், சிம்பிள். ஐ ப்ரஷ் மை டீத் 2 times a day. ஐ ப்ரஷ் மை டீத் 2 times a day அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் தினமும் காலையில் 5 நிமிடங்கள் தியானம் செய்கிறேன். நான் டெய்லியும் காலையில் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ ஆம் மெடிடேட்டிங் ஃபார் 5 minutes எவ்ரி மார்னிங். ஐ ஆம் மெடிடேட்டிங் ஃபார் 5 minutes எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் வாரத்திற்கு 3 முறை ஜிம்முக்கு செல்கிறேன். நான் வாரத்திற்கு 3 முறை ஜிம்முக்கு செல்கிறேன். நான் ஒரு வாரத்திற்கு ஒரு 3 தடவை ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க பார்க்கலாம். ஐ கோ டு ஜிம் thrice per week. ஐ கோ டு ஜிம் thrice per week அப்படின்னு சொல்லணும். ஓகே, வாரத்திற்கு அப்படிங்கிறதுக்கு பர் வீக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கள். நான் காலை உணவை தயார் செய்கிறேன். நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ ஆம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஆம் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறேன். நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறேன். நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ ஆம் ட்ரிங்கிங் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஐ ஆம் ட்ரிங்கிங் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஒரு கிளாஸ் தண்ணீர் அப்படிங்கிறது கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். நான் ஆரோக்கியமான காலை உணவை சாப்பிடுகிறேன். நான் ஆரோக்கியமான காலை உணவை சாப்பிடுகிறேன். நான் ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டை இப்போ நான் சாப்பிட்றேன் காலையில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ ஆம் ஈட்டிங் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஆம் ஈட்டிங் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் என் நாளை திட்டமிடுகிறேன். நான் என் நாளை திட்டமிடுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐ ஆம் பிளானிங் மை டே. ஐ ஆம் பிளானிங் மை டே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் எனக்கான இலக்குகளை நிர்ணயிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும். என்னோடய கோல் எதுன்னு நான் டிசைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐ ஆம் செட்டிங் கோல்ஸ் ஃபார் மை செல்ஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் ஊக்கமளிக்கும் ஒன்றை படிக்கிறேன். நான் ஊக்கமளிக்கும் ஒன்றை படிக்கிறேன். என்னை ஊக்கமளிக்கும் ஒன்றை நான் ஒரு புக்கை படிச்சுட்ருக்கேன், இன்ஸ்பயர் பண்ணுது இந்த புக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ ஆம் ரீடிங் சம்திங் இன்ஸ்பைரிங். ஐ ஆம் ரீடிங் சம்திங் இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் என் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வருகிறேன். நான் என் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வருகிறேன். இதுக்கு ஐ ஆம் கோயிங் டு பிக்கப் மை சில்ட்ரன். ஐ ஆம் கோயிங் டு பிக்கப் மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்லணும். இங்கே குழந்தை அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா சைல்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். குழந்தைகளை நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்காட்டி இங்கே சில்ட்ரன் அப்படிங்கிறத சொல்கிறோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நான் ஆரோக்கியமான இரவு உணவை திட்டமிடுகிறேன். நான் இன்றைக்கி நைட்டு ஹெல்த்தியான ஃபுட் என்ன சாப்பிட்லான்னு லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ ஐ பிளான் அ ஹெல்த்தி டின்னர். ஐ பிளான் அ ஹெல்த்தி டின்னர் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நான் வெளியில் சிறிது நடைப்பயிற்சி செய்கிறேன். நான் வெளியில் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு
ஐ டேக் அ ஷார்ட் வாக் அவுட் சைட். ஐ டேக் அ ஷார்ட் வாக் அவுட் சைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஆரோக்கியமான சிற்றுண்டியை பேக் செய்கிறேன். நான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ எம் பேக்கிங் அ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். ஐ எம் பேக்கிங் அ ஹெல்த்தி ஸ்நாக் அப்படின்னு சொல்லணும். நான் சமூக ஊடகங்களை தவிர்க்கிறேன். நான் சோஷியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ எம் அவாய்டிங் சோஷியல் மீடியா. ஐ எம் அவாய்டிங் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லணும். நான் எனது மின்னஞ்சல்களை சரிபார்க்கிறேன். நான் மெயில் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ எம் செக்கிங் மை இமெயில். ஐ எம் செக்கிங் மை இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் தோழிக்கு ஃபோன் செய்கிறேன். நான் என் தோழிக்கு ஃபோன் செய்கிறேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ மேக் அ கால் டு மை ஃப்ரெண்ட். ஐ மேக் அ கால் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க் என்னென்னா, நான் ஓய்வெடுக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன். நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஆன்சர் ஒன்று கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது கரெக்டானு தெரியும். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ.